2019 நான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனேன். ஆனா அந்த மெசேஜ் டெலிவரே ஆகல. நாள் போச்சு, மாசம் போச்சு, வருஷம் போச்சு. கொஞ்ச நாள்ல நான் அந்த மெசேஜை மறந்துட்டேன். ஆனா 7 வருஷம் கழிச்சு ஒரு நாள் நைட் 2:07 AM என் ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே எனக்கு தூக்கமே போயிடுச்சு. என்ன தெரியுமா? 2019 அனுப்பின அந்த மெசேஜ் இப்போதான் டெலிவர் ஆகியிருந்துச்சு. இது எப்படி பாசிபிள்? இந்த மிஸ்ட்ரியோட ஆன்சர் இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டார்க் வேர்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்ததும் நான் உடனே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணேன். அதே மெசேஜ், அதே டேட், அதே டைம். ஆனா இப்போ 2 ப்ளூ டிக். முதல்ல நான் சிரிச்சேன். வாட்ஸ்அப் பக்கா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு விஷயம் பார்த்தேன். அதுதான் எனக்கு பயம் வர்ற ஆரம்பம். அந்த நம்பர் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, லாஸ்ட் சீன் இல்ல. ஆனா மெசேஜ் டெலிவர் ஆயிருக்கு. இப்ப யோசிச்சு பாரு, 7 வருஷமா ஆக்டிவ் இல்லைன்னு நீ நினைச்ச நம்பருக்கு மெசேஜ் எப்படி டெலிவர் ஆகும்? அதோடு முடியல. நான் கியூரியாசிட்டியில் அந்த நம்பருக்கு கால் பண்ணினேன். ரிங் போச்சு. 1 தடவை, 2 தடவை, அப்புறம் கால் கனெக்ட் ஆச்சு. ஆனால் மறுபக்கம் யாரும் பேசலை. 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் சைலன்ஸ். அப்புறம் ஒரு சவுண்ட். இப்போ உனக்கு என்ன தோணுது? பக்கா? கோஇன்சிடென்ஸா? இல்ல வேற ஏதாவது நடந்திருக்குமா? இங்கே தான் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. நான் கண்டுபிடிச்ச உண்மை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஆக்சுவலி அந்த நம்பரோட ஓனருக்கு நடந்தது. அந்த கால் முடிஞ்சப்புறம் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. அந்த நம்பர் நிஜமாவே யாரோடது? அதனால ட்ரூ காலரில் செக் பண்ணேன். ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் அந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே எனக்கு ஷாக். அந்த பெயர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஆக்சுவலி அந்த நம்பரோட ஓனர் 7 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நம்பர் யூஸ் பண்றதை நிறுத்தியிருந்தார். இப்போ யோசிச்சு பாரு, 7 வருஷமா இன்ஆக்டிவா இருந்த நம்பர் எப்படி இப்போ மெசேஜ் ரிசீவ் பண்ணுச்சு? நான் அந்த நம்பர் பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரிஞ்சது. நமக்கு ஒரு நம்பர் யூஸ் பண்ணாம இருந்தா டெலிகாம் கம்பெனிஸ் அந்த நம்பரை வேற ஒருத்தருக்கு கொடுக்க முடியும். அப்போ ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. 2019 நான் அனுப்பின மெசேஜ் அந்த ஒரிஜினல் ஓனருக்கு போகல. ஆனா 2026
அந்த நம்பரை புதுசா வாங்கின ஒருத்தர் ஃபோனுக்கு டெலிவர் ஆயிருக்கலாம். இது கேட்டா சிம்பிளா தெரியும், ஆனா இங்கதான் ரியல் ட்விஸ்ட். அந்த புது ஓனர் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணியிருந்தார். ரிப்ளைல ஜஸ்ட் 2 வேர்ட்ஸ், யார் நீங்க? அந்த செகண்டு நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். 7 வருஷம் முன்னாடி அனுப்பின மெசேஜுக்கு இப்போ ரிப்ளை வந்திருக்கு. டைம் ட்ராவல் மாதிரி ஃபீல். ஆக்சுவலி இது பேரநார்மல் இல்லை, வாட்ஸ்அப் பக்கும் இல்லை. நடந்தது என்னன்னா, பழைய இன்ஆக்டிவ் நம்பர் வேற ஒருத்தருக்கு அசைன் ஆயிருச்சு. அந்த நம்பர்ல வாட்ஸ்அப் ஆக்டிவேட் பண்ணதும் பெண்டிங்காக இருந்த சில மெசேஜஸ் டெலிவர் ஆகிற சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்டோரியில் ஸ்கேரி பார்ட் மெசேஜ் டெலிவர் ஆனதில்லை. 7 வருஷம் கழிச்சும் இன்டர்நெட்ல சில ட்ரேசஸ் அலைவா இருக்குது. நம்ம மறந்த விஷயங்கள் கூட ஒரு நாள் திரும்பி வர சான்ஸ் இருக்கு. அதனால ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை